எல்லாரையுமே முகம் சுளிக்க வைக்கிற பேர் வந்து கரப்பாம்பூச்சி. ஆனா இப்ப எல்லாருமே ஒரு விரும்புற பேரா அது மாறி இருக்கு. இந்த ஜென்சி பசங்களோட புதிய மொழி இந்த போராட்டத்துக்கு தொடர்ச்சியா எனர்ஜி. ஒரு பக்கம் சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருக்க, இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆதரவா பஞ்சாப்ல இருந்து லிஹாங் சிங்குகள் வந்தாங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தை அப்போ சும்மா கிண்டலுக்குன்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு சோசியல் மீடியா பேஜ் லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்று சேர்த்து கல்வி, வேலைவாய்ப்பு, தேர்வு முறைகேடுன்ட்டு ஒரு கேள்வி கேட்கிற ஒரு இயக்கமா மாறி இருக்கு. ஃபைனலா மத்திய கல்வி அமைச்சரை ராஜினாமாவும் பண்ண வச்சிருக்கு. ஒரு காலத்துல எல்லாரையுமே முகம் சுளிக்க வைக்கிற பேர் வந்து கரப்பாம்பூச்சி. ஆனா இப்ப எல்லாருமே ஒரு விரும்புற பேரா அது மாறி இருக்கு. மே 2026 சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவங்க இளைஞர்களை கரப்பாம்பூச்சியோட கம்பேர் பண்ணி ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. அப்புறம் தன்னோட கருத்தை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அவர் தெளிவுபடுத்தினார். இதனால கோபமான ஒரு இளைஞன் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்ற பேர்ல கிண்டலா ஒரு சோசியல் மீடியா பேஜ் ஒன்று ஆரம்பிச்சார். அவர் தான் அபிஜித் தீப்கே. வெறும் 78 மணி நேரத்துல 30 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து அவங்க ஜாயின் பண்ணாங்க. ஒரே வாரத்துல அது 2 கோடி ஃபாலோவர்ஸா அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த டைம்ல தான் நீட் யூஜி மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக், சிபிஎஸ்இ மார்க்ஸ் குளறுபடினால லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட இன்டர்நெட்ல தொடங்கப்பட்ட இந்த கரப்பாம்பூச்சி இயக்கம் பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட இணைஞ்சது. வேலை வாய்ப்பின்மை, மத நல்லிணக்கம், கல்வி சீர்திருத்தம்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டன. சோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஜூன் 6 இந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. படிப்படியா இந்த போராட்டம் வந்து உக்கிரம் அடைஞ்சு ஜூன் 20 இந்தியாவோட மொத்த கவனத்தையும் இது ஈர்க்க தொடங்குச்சு. இந்த போராட்டத்தோட ஹீரோ அபிஜித் தீப்கே. அவர் கூட காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட சௌரவ் தாஸ், அசுதோஷ் ரங்கா, ஆஃப்ரின் நவாஸ் போன்ற இளம் தலைவர்களும் ஏஎஸ்எஃப் மாதிரியான மாணவர் அமைப்புகளும் ஒண்ணு சேர்ந்தாங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலரும் கல்வியாளருமான சோனம் வாங்சுக் அவரை கௌரவ கரப்பாம்பூச்சின்னு அறிவிச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜந்தர் மந்தர்ல ஜூன் 28 உண்ணாவிரத போராட்டம் தொடங்கினதுக்கு அப்புறம் போராட்டம் அடுத்த லெவலுக்கு போச்சு. இந்தியா ஃபுல்லா இருந்து வந்த ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், பொதுமக்கள், செயற்பாட்டாளர்கள் எல்லாம் ஜந்தர் மந்தர்ல டே அண்ட் நைட்டா முழக்கமிட்டாங்க. மேடையில ஒரு பக்கம் சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருக்க, இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாடியும் உரையாடியும் உற்சாகப்படுத்திட்டே இருந்தாங்க. தெருக்கூத்து, ஹிப்ஹாப் சாங்ஸ், கவிதைகள்னு இந்த ஜென்சி பசங்களோட புதிய மொழி இந்த போராட்டத்துக்கு தொடர்ச்சியா எனர்ஜி கொடுத்துட்டே இருந்துச்சு. அரியலூர் அனிதாவின் சகோதரர் மாதிரி நீட் எக்ஸாம்னால தற்கொலை செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேமிலி பயங்கரமான மழையிலையும் வெயிலையும் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒன்னா நின்னாங்க. ஜென்சி தொடங்கி வச்ச இந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் இயக்கமா மாறுச்சு. எடிசன்ற ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நான் ஜூலை 15 ஜந்தர் மந்தருக்கு போனேன். ஆரம்பத்துல நாப்கின், ஃபுட்னு இந்த அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறதுல சிக்கல் இருந்துச்சு. அதை பத்தி வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறம் அது வந்து குவிஞ்சிருச்சு. எந்த வீடியோ வெளியிடணும், என்ன ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணணும், எந்த இன்ஃபர்மேஷனை எப்ப வெளியிடணும் அப்படின்னு எல்லாத்தையுமே பிளான் பண்ணாங்க. இந்த போராட்டத்தை முடக்கிறதுக்கும் பல முயற்சிகள் நடந்துச்சு. சில டைம்ல இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு. போலீஸ் பிரஷர், வேற அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க உள்ள புகுந்து குழப்பமும் செஞ்சாங்க. காவல்துறை ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப அக்ரெசிவா அப்ரோச் பண்ணாங்க. நைட்டு 1 மணிக்கு கூட தாக்குதல் நடந்துச்சு. ஜூலை 20 அப்புறம் போராட்டம் இன்னும் தீவிரமாச்சு. அப்பவும் போலீஸால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தாக்கப்பட்டாங்க. மாணவிகள் எல்லாம் ஃப்ரண்ட் லைன்ல நின்று போலீஸை ஃபேஸ் பண்ணாங்க. இந்த தாக்குதல்ல காயமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண டாக்டர்ஸ் வந்தாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆதரவா பஞ்சாப்ல இருந்து லிஹாங் வந்தாங்க. அவங்க பாரம்பரிய தற்காப்பு கலையில தேர்ச்சி பெற்றவங்க. ஆயுதம் வச்சிருக்கிறதுக்கு சட்டப்பூர்வமான அனுமதியும் வச்சிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் தாக்குதல் கொஞ்சம் குறைஞ்சது அப்படின்னு சொல்றாரு. ராமநாதபுரத்தை சேர்ந்த ஆர்த்தி டெல்லியில லா படிக்கிறாங்க. அவங்க தங்கியிருக்க ஹாஸ்டல்ல நைட்டு 9 மணிக்குள்ள வந்துடணும்னு ரூல்ஸ் இருக்கு. இந்த போராட்ட காலத்தை சுற்றி இருந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லாம் மூடினதுக்கு அப்புறமும் 5 கிலோமீட்டர் நடந்து வந்து கோஷம் போட்டுட்டு மறுபடியும் 5 கிலோமீட்டர் நடந்து அவங்க ஹாஸ்டலுக்குள்ள போயிருக்காங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஜூலை 18 உண்ணாவிரத போராட்டம் இருந்த சோனம் வாங்சுக் கட்டாயமா போராட்ட களத்துல இருந்து அப்புறப்படுத்தினாங்க. அப்புறம் போராட்டம் இன்னும் வீரியமாச்சு. அதனால மனம் உடைஞ்சு அழுத அபிஜித் தீப்கே அவரும் உண்ணாவிரதம் இருக்க போறதா அறிவிச்சார். அதோட ஜூலை 20 நாடாளுமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை முன்னெடுக்க போறதா அறிவிக்கவும் பதட்டம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஜூலை 20 அன்னைக்கு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரோட முதல் நாள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்கள் தான் முக்கியம்னு நாடாளுமன்ற வளாகத்துல பேசிட்டு இருக்கும் போதே
நாடாளுமன்றத்தை நோக்கி ஸ்டூடெண்ட்ஸ் முன்னேற தொடங்கினாங்க. அவங்க மேல டெல்லி போலீஸும் துணை ராணுவ படையினரும் ரொம்ப மோசமா தாக்குதல் பண்ணாங்க. அடிச்சா கலந்துருவாங்கன்னு ஆளும் வர்க்கம் நினைச்சாங்க. ஆனா அந்த எண்ணம் சுக்குநூறா போச்சு. கொடூரமான லத்தி சார்ஜ், கண்ணீர் புகை குண்டு வீச்சுல காயமான ஸ்டூடெண்ட்ஸை பாதுகாக்கவும் அவங்களுக்கு முதலுதவி அளிக்கவும் ஸ்டூடெண்ட்ஸ் காட்டின சுயநலமே இல்லாத அந்த அர்ப்பணிப்பு எல்லாருமே ஒரு நெகிழ வச்சுச்சு. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் டெம்பரரியா அங்கங்க கேம்ப்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வாரக்கணக்கில் அங்க தங்குனதுனால போராட்ட களத்தை நிர்வகிக்கிறது ரொம்ப சவாலா இருந்துச்சு. பழைய டெல்லி ஏரியால ஹோட்டல் நடத்திட்டு வர பஞ்சாபை சேர்ந்த தல்ஜித் சிங் போராட்டம் தொடங்குனதுல இருந்தே டெய்லி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த போராட்ட களத்துக்கு அனுப்பிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாம ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆப் மூலமா இந்தியாவோட பல இடங்கள்ல இருந்தும் தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுட் வந்துட்டே இருந்துச்சு. டெல்லியோட ஃபேமஸ் பங்களா சாஹிப் குருத்வாரா போராட்டக்காரங்களுக்காக தங்களோட கதவுகளை திறந்தது. டெய்லி ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா ஃபுட், அப்புறம் தங்குறதுக்கு இடம், கழிவறை, குளியலறைன்னு வழங்கி ஹெல்ப் பண்ணுச்சு. பக்கத்துல இருந்த கோயில்கள், மசூதிகள், அப்புறம் சர்ச்சுகள், அப்புறம் சில வழிபாட்டு தலங்களும் இந்த மத அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக திறந்தே இருந்துச்சு. தற்காலிக கழிவறை வசதிகள், முதலுதவி மருந்துகள், அப்புறம் இந்த கழிவு மேலாண்மையை ரொம்ப சிறப்பா ஒருங்கிணைச்சிருந்தாங்க. இந்த போராட்டத்துல வழக்கமான கண்ணீர் புகை குண்டுகள், தடியடிகள், இதை தாண்டி ஏஐ மற்றும் ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜியையும் போலீஸ் ஹேண்டில் பண்ணாங்க. ஜந்தர் மந்தரை சுற்றியும் மண்டி ஹவுஸ் வரைக்கும் சுமார் 1.5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மொபைல் இன்டர்நெட் சர்வீஸை பிளாக் பண்ணாங்க. ஏஐ கேமரா, நடமாடும் கண்காணிப்பு வாகனங்கள், உடல் அணிகிற கேமராஸ் எல்லாம் இறக்குனாங்க. காவல்துறை அதிகாரிகள் சிலர் மெட்டா ஸ்மார்ட் கண்ணாடிகளை போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸை கண்டினியூஸா படம் பிடிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிடும் போதும், ரெஸ்ட் எடுக்கும் போதும், ஏன் மருத்துவ உதவி பெறும்போதும் கூட அவங்களை படம் பிடிச்ச அந்த போலீஸ் இந்த வீடியோஸை பேரண்ட்ஸ்க்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் அனுப்பி ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திருக்காங்க. காவல்துறையோட இந்த மாஸ் சர்வேலன்ஸை பார்த்து ஜென்சி பட பின்வாங்கல. அதுக்கு பதிலா தங்களோட டெக்னிக்கல் மைண்டால போலீஸ்க்கே பெரிய ஷாக் கொடுத்தாங்க. இந்த மொபைல் நெட்வொர்க்கை பிளாக் பண்ணதும் இன்டர்நெட், செல்லுலர் சிக்னல் இல்லாம இயங்குற பிரிட்ஜ்ஃபை, பிட்சாட் மாதிரியான ப்ளூடூத் மெஷ் ப்ராசஸஸை யூஸ் பண்ணாங்க. கூட்டு நெரிசல் அதிகமா இருக்கும்போது இந்த நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்காவே ஒர்க் ஆயிருக்கு. ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர்ல இந்த ஆப்களை நீக்கிறதுக்கு போலீஸ் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டாப், லோரா, லாங் ரேஞ்ச் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு மாறினாங்க. இன்டர்நெட்டே இல்லாம போன்ஸ்ல இயங்குற லோக்கல் எல்எல்எம் மாதிரியான ஏஐ ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டன்டா கைடன்ஸ் வாங்கிட்டாங்க. அங்கிருந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், வணிக வளாகங்களோட வைஃபையை யூஸ் பண்ணி போராட்ட கட்சிகளை உலகத்துக்கே பரப்புனாங்க. ஸ்டார்டிங்ல பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இந்த போராட்டத்தை கண்டுக்கல. ஆனா ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கூடுனதும் சில எதிர்கட்சிகள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முயன்றாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி எந்த ஒரு பாரம்பரிய அரசியல் கட்சியையும் அவங்களோட ஸ்டேஜ் ஆக்கிரமிக்க அலோ பண்ணவே இல்லை. இது அரசியல்வாதிகளுக்கான மேடை அல்ல, மாணவர்களின் எதிர்காலத்துக்கான மேடை அப்படின்றதுல உறுதியா இருந்தாங்க. வந்த அரசியல்வாதிகளும் தங்களோட அடையாளங்களை வெளியே வச்சுட்டு தான் மேடையேறினாங்க. ஜந்தர் மந்தர்ல நடந்த போராட்டம் இந்தியா ஃபுல்லா பரவுச்சு. தமிழ்நாட்டுல இந்திய மாணவர் சங்கம், நீலம் பண்பாட்டு மையம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உட்பட ஏராளமான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த போராட்டத்துல இறங்கினாங்க. கேரளா, ஆந்திரா, உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மெகாலயா, மிசோராம்னு எல்லா பகுதிகளிலும் பேரணிகள் நடத்தப்பட்டன. பெங்களூர்ல மாணவர்கள் அமைப்புகள் மட்டும் இல்லாம சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸும் இந்த போராட்டத்துல இறங்கினாங்க. இப்படி இந்தியா முழுக்க போராட்டம் பரவிட்டே இருந்துச்சு. வேற வழி இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் இறங்கி வந்துச்சு. முதல் கட்ட பேச்சுவார்த்தை அப்போ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா 2 மணி நேரம் காக்க வச்சு இந்த போராட்டக்காரங்களை சந்திச்சிருக்காரு. அதனால 2வது கட்ட பேச்சுவார்த்தை பொதுவான இடத்துலதான் நடக்கணும்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட நிர்வாகிகள் தெளிவா சொல்லிட்டாங்க. அதன்படி டெல்லியில இருக்க கான்ஸ்டிடியூஷன் கிளப்ல பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஜூலை 25ஆம் தேதி 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த பேச்சுவார்த்தைக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடியே தர்மேந்திர பிரதான் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். தேர்வு முறைகேடுகள் மீதான விசாரணை, இந்த தேர்வு அமைப்புகள்ல சீர்திருத்தம், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான நிவாரணம் பத்தின உறுதிமொழிகளை அரசு வழங்கியது. அதனால ஜூலை 25 அன்னைக்கு போராட்டம் வெற்றிகரமா முடிஞ்சது அப்படின்னு கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அறிவிச்சது. அதே வேகத்துல நந்தன் நிலேக்கனி தலைமையில தேர்வு சீர்திருத்தங்களை மேற்கொள்றதுக்காக அதிகாரமிக்க உயர்மட்ட குழுவை பிரதமர் நியமிச்சார். தேர்வு முறைகேடுகள் மற்றும் வினாக்கால் கசிவை தடுக்க பொது தேர்வுகள்,
முறைகேடு தடுப்பு திருத்த மசோதாவையும் மக்களவையில தாக்கல் செய்யப்பட்டது. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி நடத்தின இந்த போராட்டம் இந்திய ஜனநாயகத்துல மிக முக்கியமான வரலாறா பதிவாயிருக்கு. அரசியல் ரீதியா அக்கறை இல்லாதவங்க, இந்த ரீல்ஸ் உலகத்துல வாழ்றவங்கன்னு முத்திர குத்தப்பட்ட இந்த ஜென்சி இளைஞர்கள் தங்களோட உரிமைகளுக்காக எந்த அளவு உறுதியோடு போராடுவாங்கன்னு இந்த உலகத்துக்கு இந்த போராட்டம் எடுத்துக்காட்டு. சாதி, மதம், இனம், பால், வயது பேதம் இல்லாம ஒன்னா நின்னு குரல் எழுப்பி இந்த தேசத்தையே அதிர வச்சிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சா ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கவும் பொறுப்பேற்க வைக்க முடியும் அப்படின்னு இந்த வெற்றி உணர்த்தது. ஜனநாயகத்தையும் சத்தியாகிரகத்தையும் எந்த அளவுக்கு இந்த தலைமுறை நம்புன்றதுக்கு இந்த போராட்டம் உதாரணமா இருக்கு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.